நண்பர்களே, புது பில்டிங்கில் புதுசாக ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டேரெக்டாக கலர் அடிக்கலாம் அப்படின்ற பிளான் இருந்தால், ஒரு சிம்பிளான ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால், நீங்கள் என்ன செய்யலான்னு வந்து பார்த்தீங்கன்னா, க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக கலர் பெயிண்ட் வாங்கி வந்து அடிக்கக்கூடாது. ப்ரைமர் தான் வந்து அப்ளை பண்ணணும். நீங்கள் ப்ரைமரில் வேணால் கலர் கலந்து வந்து அடிக்கலாம். ஆனால் நீங்கள் ப்ரைமரில் கலர் கலந்து அடிக்கிறது ரொம்ப நாளைக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிலைத்து இருக்காது. அதாவது பெயிண்ட் எந்த காரணத்துக்கு வந்து வராது, கெரிப்பாக தான் பிடிச்சிட்ருக்கும். அதாவது ப்ரைம் பிடிச்சிட்டு தான் இருக்கும். கலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டல் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து பாருங்கள், இந்த சிம்பிளாக இருக்கிற இந்த கட்டைக்கு வந்து பூசியாச்சு. பூசி வேலை முடிச்ச வரையும் இப்போ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து அப்ளை பண்ணணும். ஆனால் ஒயிட் வந்து நான் வந்து அப்ளை பண்ணல, டேரெக்டாக கலர் அப்ளை பண்ணுறேன். பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் வர டேம்ஷீட் ப்ரைமர் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ப்ரைமரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் கிரீன் ஸ்ட்ரெயினர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி டேரெக்டாகவே கலர் மாதிரி அடிக்கிறேன். ஆனால் இது கலர் பெயிண்ட் கிடையாது, ப்ரைமரு. நம்ம டேரெக்டாக கலர் பெயிண்ட் வாங்கி அடிக்கும் போதில் பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உறிஞ்சி வந்துடும். அவ்வளோ கிரீப்னஸ் கிடைக்காது. அதே ப்ரைமர் நீங்கள் கலந்து அடிக்கிறதால ப்ரைமர் வந்து பார்த்திங்கன்னா கிரீப்னஸும் கிடைக்கும், கலராகவும் தெரியும். ஆனால் என்ன ஒன்று, இந்த கலர் வந்து பார்த்தோன்னா இப்படியே விட்டினா ரொம்ப நாளைக்கு வந்து இந்த கலர் வந்து நிலைத்து இருக்காது. கலர் வந்து பார்த்தோன்னா டல் ஆகிடும். ப்ரைமரில், சுண்ணாம்பில், ஒயிட் சிமெண்ட்டில் இதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயினர் ஊற்றி கலந்து அடிக்கிற கலர் வந்து ரொம்ப நாளைக்கு நிலைத்து இருக்காது. ஏன்னா ப்ரைமர் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா கிரீப்பாக பிடிக்கிறதுக்கு மட்டும்தான். கலரை வந்து நிலைத்து நிற்கிற மாதிரி இருக்கான கெப்பாசிட்டி இருக்காது. அது பெயிண்டில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் வந்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் ப்ரைமர்லேயே கலந்து கூட நீங்கள் கலராக வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் கலர் வந்து நிலைத்து இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ரெடிமேடாக வந்து பார்த்தோன்னா ஒரு கலர் பெயிண்ட்டை வாங்கி, அதாவது பார்த்தோன்னா எமுல்ஷன் பெயிண்ட், ப்ரைமர் எல்லாமே எமுல்ஷன் பெயிண்ட் வர்றதை வாங்கி நீங்கள் அடிச்சிங்கன்னா, அது வந்து ரொம்ப நாளைக்கு நிலைத்து இருக்கும் நீங்கள் கலரு. இப்போ பாருங்கள், நான் ஏஷியன் பெயிண்டில் டேம்ஷீட் ப்ரைமரில் ஒரு கோட்டிங் வந்து கலர் அடிச்சிட்டேன். அதுக்கடுத்து இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் வர 4 வருஷம் வாரண்டி உள்ள ஒரு பெயிண்ட் வந்து அடித்து ஃபினிஷிங் வந்து பண்ணியிருக்கேன். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.